நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:02 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 12:11 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:11 வரை மிருக சிரிஷம், பின்பு திருவாதிரை. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். செயல்களில் இன்று நீங்க உற்சாகமுடன் காணப்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை இந்த வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. இனிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பெரியோர்களின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. புகழும் உண்டாகக்கூடும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல தடை தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டது சரியாகும். கொடுக்கல் வாங்கல நீங்க பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது உத்தமம். தயவு செய்து எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். மன சஞ்சலம் அவ்வப்போது வந்து செல்லுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பெண்களுக்கென்று காலப்போக்கில் பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி மன நிம்மதி ஏற்படக்கூடும். காதல மட்டும் கொஞ்சம் யோசியுங்கள். மன பதட்டமாக இருக்கக்கூடும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். பிடிவாத குணம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். கல்வியில் சிறப்பான பலனை அடைய முடியுங்க. பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த முயற்சிகளில் தடை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. இந்த காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமர்ந்து விட கொடுங்க. கிருத்திகை. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். இன்று தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இன்று உயர்வான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்க கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும்லாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது அவசியம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. உபாத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவது நல்லது.
திட்டமிட்ட பணிகளை முன்னேற்றம் இருக்குங்க. பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம் என்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. இன்று உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். யோகோபித்த வருமானத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். காதல மட்டும்தான் குழப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலில் நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முடிஞ்சளவு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். படிப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். குடும்ப உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பணத்தை மட்டும் கடனாக வாங்க வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தை பேசுவது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மிருக சிரிஷம். இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இலக்கு கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெற கூட்டும். மிதுனம் ராசினியர்கள் இன்று தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். செய்கின்ற காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள், அது போதும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கூடுங்க. இயன்ற அளவில் மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உன்னை நல்ல பெயரை கண்டிப்பாக பாதுகாத்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்படுங்க. நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். மிகவும் ஓய்வாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று சிந்தனை வளம் பெருக கொடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நடைபெற முடியும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். தைரியமும் இன்று ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்.
மிருகசீரிஷம். இந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை. தாய் தந்தையிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். விடாமுயற்சியால் வெற்றி பெற முடியும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். இன்று உங்களுக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்தியோகம் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிலைவை பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையும். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு சற்றே முடிவு கட்டுவீர்கள். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக சிறப்பு. உறவினர்கள் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்குங்க. நேர்மையும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களும் சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவராக காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல மட்டும்தான் சிரமம் இருக்கும். பார்த்து பக்குவமாக வழிநடத்த வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரு நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். கரு நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தகுதி திறமையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பூசம். சொந்த பந்துகள் வருகை இருக்குங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்படக்கூடும். குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. சிரமங்கள் இல்லாமல் கொஞ்சம் இருப்பதற்கு நீங்கள் தான் திட்டமிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தடையிட்டால் குழப்பங்கள் நேரிடும். ஆயில்யம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று அடுத்தவர்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். கவனமுடன் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. சிரமத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். விடாமுயற்சி தேவைப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்க தாமதமாக இருக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான வழி கண்டிப்பாக பிறக்குங்க. உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனை எல்லாம் சமாளித்துத்தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகளும் உண்டாக கொடுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பமான விஷயங்கள முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காதல்ல மட்டும் நீங்க அவசரப்பட வேண்டாம். பார்த்து பக்குவமாக நீங்க எதையும் செய்ய வேண்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு பெற்றோர் சொல்கின்ற வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். உறவுகளின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடுங்க. கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. தொழில் போட்டிகள் கொஞ்சம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூடும். பூரம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவில் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சீராக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடுங்க. பய உணர்வு வேண்டாம். உத்திரம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். போட்டிகளை இன்று சரி செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை சரிபட்டிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை தள்ளிட வேண்டாம். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் கூட கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. விறுவிறுப்புடன் காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தாயின் அன்பு ஆசையும் உங்களுக்கு பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத விவகாரங்கள் தயவு செய்து வேண்டாம். அக்கம் பக்கத்தில் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். கோபமான பேச்சை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிறரிடம் வாக்குவாதம் துளி கூட வேண்டாம். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. என்று விவேகமுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல்ல குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். சின்னதாக செலவும் இருக்கக்கூடும்.
எல்லாவற்றையும் நாம பார்த்துதான் ஆக வேண்டும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அஸ்தம், இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விரைவாக பணிகளை முடித்து காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் வேகம் உண்டாக கொடுங்க. மனதை மட்டும் கவலை இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடுபிடிக்கும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். தயவு செய்து கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். சித்திரை, இன்று நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். திருமண சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிலர் வீடு கட்டி குடிபோகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. செலவுகளை மட்டும்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. நம்பிக்கை உடையவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வீக நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நன்மை தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளக்கூடும். மிதமான பண வரவு என்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் இன்று சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக சிறப்பு. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பண தட்டுப்பாடு இருந்தாலும் சமாளித்து விட முடியும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று துலாம் ராசினியர்களுக்கு செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். செலவை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று காதல் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் முடிவுள்ள தெளிவு கண்டிப்பாக இருக்கும். இல்லத்திடம் பேசுங்கள், நல்ல முடிவு கிடைக்கும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியை சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று எதிலும் புதுமை படைப்பீர்கள். அது மட்டுமில்லை, கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வீக நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். சற்று சிரமம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சுவாதி, விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட கொடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. விசாகம், இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தெய்வீக நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். நன்மை தரும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. பிறரிடம் வாக்கு ஊதியம் மட்டும் கொடுக்க வேண்டாம். ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். இன்று உங்களுக்கு சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சில காரியங்கள் நெருக்கடிகளுக்கு பின்னர் தான் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம், விருச்சிகம் ராசினியர்கள், இன்று சமூக பணிபுரிவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பாகுபாடு இன்றி கண்டிப்பாக எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழில் நல்ல வியாபாரத்தில் கண்டிப்பாக செல்லக்கூடும். போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்படுவதனால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி குறையுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக இன்று செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். கூட்டு தொழில் உறவு லாபம் கிடைக்குங்க. இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. பெண்கள் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதல் மட்டும்தான் குறையாக இருக்க கொடுங்க. குழப்பமாக இருக்க கொடுங்க. முடிவில் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் விட்டு பிடியுங்கள், அது போதும் என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். முடிஞ்சளவு இன்று ஓய்வு மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சாதகமின்றி செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகளும் குறைந்துவிடக்கூடும். சமூக பணி புரிவதில் மிகவும் ஆர்வம் கொள்வீர்கள். அனுஷம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பணி விஷயமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை இன்று குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. சில விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூட்டாளிகளால் உங்களுக்கு சாதகமின்றி செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கேட்டை. இன்று பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சாதகமான நல்ல சூழலும் வெளிப்படக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதங்கள் ஓரளவு நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. புதிய அனுகூலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டக்கூடிய அம்சம் ஏற்பட கொடுங்க. கலை அம்சம் நிறைந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியம் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மேல் அதிகாரியிடம் இன்று பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனம் நிறைந்த வாழ்த்து மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராள பணவரவு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். என்ன ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று
பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. சூழ்நிலைகள் இதமாக அமைந்துவிடக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். உத்திராடம். தொழில் வியாபாரம் செழிப்பாக வளரக்கூடும். புதிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். தாராள பண வரவு ஏற்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. எடுத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். இன்று நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபட வேண்டும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்குங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். மகரம் ராசினியர்கள் திட்டமிட்டு செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கூடுதல் வளர்ச்சி எதிலும் ஏற்படக்கூடுங்க. தாராள பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல்நிலையில் கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிலும் முழு பலன் அடைவதில் சிக்கல் இருக்குங்க. சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மற்றபடி மகரம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மன தெளிவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். போராட்டமான குணம் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக திருமணத்தை போய் முடியும். அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. சோதனைகள் எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக விழைந்து செல்லக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அபிட்டம். இன்று எதிலும் உங்களுக்கு சாதனை உண்டாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள்.
கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். மிதமான பண வரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெரிய முதலீடுகளில் நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கவனம் வேண்டும். எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. வெளி உலக பழக்க வழக்கங்களால் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடும். நல்ல அனுகூலமான பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். காதல் மற்றும் சிரமம் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள். இன்று மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்று புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விழிப்புடன் செயல்படுவது மிக நல்லது. உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது மிக நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக சிறப்புங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு காரியங்களை ஆற்றுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பழக்க வழக்கங்களால் நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. சதயம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். மிதமான பணவரவை இருக்க கொடுங்க. பணியில் உங்களுக்கு விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. அது மட்டுமில்லை, எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. போராட்டாத்தி. இன்று வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். செய்யும் காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உடைய நல்ல குணத்துக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுங்கள். அது வெற்றி இருக்கும். முக்கியமாக பெரிய முதலீடுகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்களை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. மீனம் ராசினியர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பணியில் உங்களுக்கு சிறப்பு உண்டாக கொடுங்க. பணி விஷயமாக பயணிகளும் செல்ல வேண்டி இருக்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இன்று தாயாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தந்தையிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எது எப்படியோ வாக்கு வன்மையாலும் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பணியும் நீங்க சரிவர முடிக்க வேண்டி இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளை இன்று நீங்க பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி எண்ணங்கள் செயல்பட கொடுங்க. சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நல்லவைகளை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல் பெண்கள் அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கன கச்சிதமாக வேலைகளை முடித்து பாராட்டுக்களை பெற கொடுங்க. என்று பொதுவாக மீனம் ராசினர்களுக்கு காதல் மட்டும்தான் சின்னதாக குழப்பம் கொடுக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு தாய் வீட்டு சிதனம் கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி, பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரம் அனுகூலம் என்று ஏற்படக்கூடும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. பணி விஷயமாக இந்த பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ரேவதி, நல்ல பழக்க வழக்கங்களால் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க அணுகுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்க கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.